முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ மனதார நேசிக்கும் உறவு உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய். அவர் இல்லை என்றால் எனக்கு வாழ்க்கை இல்லையப்பா. அவரை ஒரு நாள் பிரிந்து கூட என்னால் இருக்க முடியவில்லை. வாழ்நாள் எல்லாம் என்று நினைத்தால் என்னால் வாழவே முடியாது. ஒரு நொடி கூட இனிமேல் அவர் எனக்கு இல்லை என்ற சிந்தனை கூட எனக்கு வரக்கூடாது என்று சொல்லும் அளவிற்கு, அந்த அளவிற்கு நீ அவரை நினைத்து நேசித்து கொண்டிருக்கின்றாய். அவருடைய காதலும் உண்மைத்தான் என்று நம்பி அவரை நேசிக்கின்றாய். நான் அவருடைய காதல் பொய் என்று கூறவில்லை. அவர் உன்னை நேசிப்பது உண்மை. நீங்கள் இருவரும் ஒன்றாக சேருவது உண்மை என்று நீ மனதார நம்பிக்கொண்டிருக்கின்றாய். அவர் உன்னை உறுதியாக நேசிக்கின்றாரா? நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைவீர்களா? அவர் உனக்கு கிடைத்தே தீர்வாரா என்று 3 அறிகுறிகள் இருக்கின்றன. இந்த 3 அறிகுறிகளும் தென்பட்டால் நிச்சயம் உன்னுடைய அன்பு ஜெயித்துவிடும். நீ உன்னவரையே மனமுடிப்பாய். உன்னுடைய வரனாகவே, உன்னுடைய வாழ்க்கை துணையாகவே நீ விரும்பிய நபர் கிடைப்பார். முதல் அறிகுறி, எப்பொழுதும் எக்காரணம் கொண்டும் அவர் உன்னை அடுத்தவர்களிடத்தில் விட்டு கொடுக்க மாட்டார். விட்டு கொடுக்கவில்லை என்றாலே அவர் உன்மீது மரியாதையும் வைத்திருக்கின்றார் என்று அர்த்தம். அதில் நீ ஜெயித்திருந்தால், அவை உன் கண் முன்னாடியே பலமுறை நடந்திருந்தால் நிச்சயமாக அவர் உனக்கு கிடைத்தே தீர்வார். அதேபோல் 2வது அறிகுறி, என் நிலையிலும் அவர் குடும்பத்தை விட உன்னை அதிகமாக நேசிப்பார். யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்காமல், எதற்காக வேண்டுமானாலும் விட்டு கொடுப்பேன், உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று கூறும் அவர் உன்னை உண்மையாக நேசிக்கும் உணர்த்தும் 2வது அறிகுறி. 3, பொன், பொருளோ, நகையோ, பணமோ இவை எதுவுமே உன்னிடத்தில் கேட்காமல் நீ பேசினால் மட்டுமே போதும், உன் அன்பு இருந்தால் மட்டுமே போதும், மற்றபடி நான் உன்னிடம் எதையுமே எதிர்பார்க்கவில்லை என்று சொல்வதை விட செய்து காட்டுகிறார் என்றால் உன்னுடைய அன்பும் அவருடைய அன்பும் நிச்சயம் உண்மைத்தான் என்று அர்த்தம். நிச்சயம் உன் வாழ்க்கையில் நீ அவரை அடைந்தே தீர்வாய். உன்னுடைய அன்பு வெற்றி பெறும். அறிகுறிகளும் உணர்த்தினால் உன்னுடைய அன்பு வெற்றி பெறும். உன்னவராக அவர் இருக்கின்றாரா என்பதை நீயே அறிந்து கொள். பொன்னோ பொருளோ உன்னிடத்தில் அளவுக்கு மீறிய உரிமையும் எடுத்து கொள்ளாமல் உன் அன்பு ஒன்றே போதும் என்று நினைத்திருந்தால் அவர் ஒரு உண்மையான ஆண்மகனாக இருப்பார். உனக்கு நேர்மையாகவும் இருப்பார். சிலர் அனைத்தையும் வாங்கி கொண்டு விட்டு செல்லும் கலிகாலம் இது. அதனால் உன்னவர் எப்படி இருக்கின்றார் என்பதை உனக்கு உணர்த்தக்கூடிய 3 அறிகளை நான் கூறிக்கிட்டேன். நீதான் அதற்கு மேல் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.